காவல எல்லைக்குட்பட்ட மேடவாக்கம் பாலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபாதை மற்றும் சாலையோர கடைகளில் போலீசார் மாமூல் வசூல் செய்யும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மேடவாக்கம் பாலத்தின் அடியில் பூக்கடை, தள்ளுவண்டி கடைகள், உணவு கடைகள் என பல்வேறு சிறிய கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைக்காரர்களிடம் போலீசார் தினமும் மாமூல் வசூலிப்பதாக நீண்ட நாட்களாகவே ஒரு குற்றச்சாட்டு இருந்த வண்ணம் உள்ளது. அதாவது இந்த நிலையில் நேற்று இரவு மேடவாக்கம் பகுதியில் போலீசார் லஞ்சம் வாங்க வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வீடியோவில் சீருடையில் இருசக்கர வாகனத்தில் நிற்கும் ஒரு காவலர் ஒருவரிடம் இருந்து இடது கையில் பணத்தை வாங்குகிறார். அதே நேரத்தில் மற்றொரு நபரிடமிருந்து வலது கையில் பணத்தை பெற்று தனது சட்டை பையில் போடும் காட்சியானது பதிவாகி உள்ளது. அதாவது ஒரே நேரத்தில் 2 நபர்களிடம் இருந்து லஞ்சம் பெறும் இந்த வீடியோ பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகர காவல்துறை ஒரு புறம் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறது. நேற்று இரவு குரோம்பேட்டை பகுதியில் சாலை ஓர கடைகளை அகற்றப்பட்டன. ஆனால் மறுபுறம் காவல்துறையே இந்த கடைகளிடம் மாமூல் வசூலிப்பது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இடது கை வழங்குவதை வலது கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழியை போல் லஞ்சம் வாங்குவதிலும் புதிய முறையை காவலர்கள் கையாள்வது பேசும் பொருளாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம்.